வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நம்ம இப்போ பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு தேங்காய் துருவல், 3/4 கப்பு வெல்லம், அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் நெய். வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். காய்ச்சி வடிகட்டிக்கலாம். மேல் மாவு செய்கிறதுக்கு மாவை கொதிக்கிற தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். மாவு கையில் ஒட்டாத ஒரு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி அதில் தேங்காய் துருவலை போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதும் அதில் ஒரு நிமிஷம் வதங்கினதும் வெள்ளைப்பாகு விடலாம். கட்டியாகிற வரைக்கும் வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறட்டும். அதுக்கப்புறம் பூரணம் செய்கிறதுக்கு தயாராகலாம். பூரணம் எப்படி செய்யணும், தேங்காய் மாதிரி அந்த மடித்து செஞ்சிடலாம். இப்போ வேக வச்சு இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சுவையான பூரண கொழுக்கட்டை தயார்.